வணக்கம் நண்பர்களே. நீங்க எப்போதாவது ஒரு வேலையை அல்லது ஒரு புதிய முயற்சியை ஆரம்பிச்சு அதுல சில தோல்விகளை பார்த்துட்டு இதுக்கு மேல இந்த வேலையை செய்ய முடியாது, இதை இப்படியே விட்டுறலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படின்னா இந்த கதை நிச்சயமா உங்களுக்கானதுதான். இது உங்களுடைய தோல்விகளை வெற்றிக்கான ஒரு ஆயுதமா பயன்படுத்தணும் என்பதை கூறும் கதை. மிக மோசமான பின்னடைவுகள் கூட நம்ம நம்ப முடியாத அளவுக்கு பெரிய வெற்றிகளுக்கும் சாதனைகளுக்கும் வழிவகுக்கும். நம்மளோட வாழ்க்கையில தோல்வி என்பது ஒரு புதிய விஷயமே இல்லை. இந்த உலகத்துல தோல்வியை பார்க்காத மனிதர்களே இல்லை. 800 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த மனித கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு சிலருடைய சிந்தனையும் உழைப்பையும் பார்த்து மொத்த உலகமே உற்று கவனித்த தருணங்கள் ஏராளம். சரி, இப்ப கதைக்குள்ள போகலாம். இந்த கதையை முழுவதுமாக கேளுங்க. இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற பிரிட்டோரியா நகரத்தில 1971 ஒருவர் பிறக்கிறாரு. அவரோட சிறுவயதில ரொம்பவே கஷ்டங்களை அனுபவிக்கிறார். அவரோட அப்பா ஒரு பொறியாளர், அவருடைய அம்மா ஒரு சத்துணவு நிபுணர், அவருடைய தந்தை தொடர் குடிப்பழக்கம் உடையவராக இருக்கிறார். பிறகு தாய் தந்தையின் விவாகரத்து. இப்படி சிறுவயதிலேயே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாரு. சிறுவயதிலேயே அவருக்கு நிறைய நண்பர்களும் இல்லை. அவருடைய ஒரே நண்பன் அப்படின்னா அது புத்தகங்கள் மட்டும்தான். சிறுவயதிலேயே அதிகமான புத்தகங்களை படிக்கும் திறன்மிக்கவராக இருந்தார். அதுக்கப்புறம் கணினி மற்றும் நிரலாக்கத்துல ரொம்பவே ஆர்வம் உடையவராகவும் இருக்கிறார். அவருடைய 12 வயசுல பிளாஸ்டர் அப்படின்னு ஒரு கேமை சொந்தமாகவே உருவாக்கி அதை விற்கவும் செய்கிறார். அதுக்கப்புறம் சில நாட்களில கனடாவுக்கு குடிபெயர்ந்து குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாரு. அதன் பின்னர் அமெரிக்கா சென்று பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் வணிகமும் இயற்பியலும் படிச்சு முடிக்கிறார். மனிதர்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போற கண்டுபிடிப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளணும் அப்படின்னு ஒரு முடிவும் எடுக்கிறார். அதனால அவர் தேர்ந்தெடுத்த துறைகள்தான் இணையம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள், விண்வெளி குடியேற்றம். அதோட முதல் படியா 1995 Zip2 கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒரு ஐடி நிறுவனத்தை துவங்குகிறார். அதிகாலையில வேலை ஆரம்பிச்சு மாலை வரைக்கும் ரொம்ப கடினமாக உழைக்கும் பழக்கத்தோட இருந்தார். 20 மணி நேரம் வேலை செய்தார். தொழிற்சாலையில் தூங்கினார், அங்கேயே தங்கினார். இருப்பினும் சில வருடங்களில் ஆல்டாவிஸ்டா அப்படின்னு ஒரு சர்ச் என்ஜின் நிறுவனம் $307 மில்லியன் இவரோட Zip2 நிறுவனத்தை வாங்குறாங்க. பிறகு எக்ஸ்காம் அப்படின்னு இணையத்துல பணம் பரிமாறும் நிறுவனத்தை தொடங்குகிறார். சிறிது நாட்கள் கழித்து அந்த நிறுவனத்துக்கு பேபால் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அந்த நிறுவனத்திற்கு சேர்மேனாகவும் ஆகிறாரு. 2002ஆம் ஆண்டு பேபால் நிறுவனத்தை ஈபே நிறுவனம் $1.5 பில்லியனுக்கு வாங்குறாங்க. இதுல அவருக்கு $180 மில்லியன் பங்கு கிடைக்கிறது. அந்த பணத்தில் $100 மில்லியன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கும், $70 மில்லியன் டெஸ்லா நிறுவனத்திற்கும், $10 மில்லியன் சோலார் சிட்டி நிறுவனத்திற்கும் முதலீடு செய்கிறார். உலகத்தை மாற்றக்கூடிய கண்டுபிடிப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை குடியேற்றம் செய்யணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு முக்கிய கனவாயிருந்துச்சு. அதனால 2002ஆம் ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை நிறுவுகிறார். அதுவே விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்ட முதல் தனியார் நிறுவனம். 2003இல் மின்சாரம் மூலம் இயங்கக்கூடிய கார் வடிவமைக்கும் முதல் பெருமைக்குரிய நிறுவனமான டெஸ்லாவைத் தொடங்குகிறார். 2006இல் புதுப்பிக்கத்தக்க சூரிய ஆற்றலை வழங்கும் சோலார் சிட்டி நிறுவனத்தையும் துவங்குகிறார். இந்த 3 நிறுவனங்களையும் ஒரே சமயத்துல நிர்வாகம் பண்றாரு. இதனால அவர் கைவசம் இருந்த எல்லாத்தையும் மொத்தமாக இழக்கக்கூடிய சூழலும் உருவாகுது. 2008இல் டெஸ்லா நிறுவனம் திவாலாகும் நிலைக்கு வருகிறது. அதனால அவர் தன்னுடைய சொந்த பணத்தை முதலீடு செய்து சிஇஓவாக பதவியேற்கிறார். இதற்கிடையே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட்டுகள் விண்வெளிக்கு செலுத்துவதில் பல தோல்விகளை சந்திக்கின்றன. இதனால் அவர் நிறைய கடன்களுக்கும் உள்ளாகிறார். இதன் விளைவாக அவருடைய மனைவியும் விவாகரத்து செய்கிறார். அன்றைய காலகட்டத்தில் அவர் சந்தித்த தோல்விகள் எண்ணிக்கையற்றவை. இந்நிலையில் ஸ்பேஸ் எக்ஸின் 4வது முயற்சியில் ஃபால்கன் 1 வெற்றிகரமாக புவி சுற்றுவட்டப் பாதையை அடைந்தது.
இந்த வெற்றிக்குப் பிறகு நாசாவுடன் 1.6 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை ஸ்பேஸ் எக்ஸ் பெற்றது. அதன் பின்னர் அரசின் உதவியின்றியே வெற்றிகரமாக பல ராக்கெட் என்ஜின்கள் வடிவமைக்கப்பட்டன. அதேபோல் டெஸ்லா நிறுவனத்தின் டெஸ்லா மாடல் எஸ் கார்கள் நன்கு விற்பனையாகி பொருளாதார ரீதியாக பெரும் வெற்றியை பெற்றுத் தந்தன. இன்று பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்கிறார். நீங்க இப்ப அவரோட பேரை கெஸ் பண்ணிட்டீங்களா? அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சிலர் ஐடியாக்களை மட்டும் சொல்லுவார்கள். ஆனா எலான் மஸ்க் ஐடியாவை மட்டும் சொல்ல மாட்டார். அதை நிஜமாக்க மிகப்பெரிய அளவில் முதலீடும் செய்வார். அதையே உழைத்து நடைமுறைப்படுத்தி காட்டுவார். அதனால்தான் ஏலான் மஸ்க் என்ன சொன்னாலும் உலகமே கவனிக்கிறது. அவரின் மற்றொரு விந்தையான சிந்தனை ஹைப்பர்லூப். போக்குவரத்துத் துறையின் அடுத்த பெரிய புரட்சி என்ற அளவுக்கு கருதப்படும் இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜி ஒரே ஒரு மணி நேரத்தில் 1200 கிலோமீட்டர் பயணிக்கச் செய்யும் வாகன முறை. இதற்கான ஆராய்ச்சிகளும் திட்டங்களும் இன்று உலகின் பல இடங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல் மூளையிலிருந்து நேரடியாக சாதனங்களை கட்டுப்படுத்தும் கனவுடன் துவங்கப்பட்டிருக்கும் நியூராலிங்க் என்பதும் இவருடைய முனைவின் வெளிப்பாடுதான். இதற்காக நியூராலிங்க் என்னும் ஆராய்ச்சி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் இடையிலான நேரடி தொடர்புக்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன. இவ்வாறு ஒரு தொழில் முனைவோர் மட்டுமல்லாமல் ஏலான் மஸ்க் உண்மையிலேயே 21ஆம் நூற்றாண்டின் சிறந்த அறிவியல் சிந்தனையாளர். அவர் புதிய சிந்தனைகளை மட்டும் சொல்வதில்லை. எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு எது பயன்படும் என்பதை புரிந்து கொண்டு தனது சொந்த பணத்தையே முதலீடாக போட்டு அரசுக்கு நிகராக தனி சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார். தோல்வி என்பது முடிவல்ல. தன்னம்பிக்கையும் உழைப்பும் இருந்தால் உலகமே நம்ம பக்கம் திரும்பி பார்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.